100 ரூபாய் தானா? நம்ம காலேஜ்ல உங்க பேப்பர்லாம் திருத்தலப்பா. நம்ம காலேஜ்ல இல்ல, எங்க இருக்குன்னு தான் கேக்குறோம். ஒருவேளை அது திண்டுக்கல் போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நினைக்காத, கரெக்டா சொல்லு. மதுரை போயிருக்குமா? மதுரையில இருந்து கன்னியாகுமரி பா ஞாபகம் வந்துருச்சு. உங்க பேப்பர்லாம் திருச்சியில திருத்துறாங்க. சாந்தலட்சுமி கல்வி அதிகாரி. ஐயோ, டைவடிக்கலாம். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே காசு கொடுத்து பாஸ் மார்க் போட சொல்லுவேன். பாஸ் ஆகலைன்னா எங்க அப்பா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாரு இந்த மேடம். பயம் எக்ஸாம்க்கு முன்னாடியே இருந்திருக்கணும். இதுக்காக செலவு பண்ண நேரத்தையும் அக்கறையும் நீ படிப்புல காட்டி இருந்தனா நீ இப்படி பேப்பர் தேடி வந்திருக்க மாட்டே. காசு கொடுத்தா பாஸ் ஆகலான்னு உனக்கு யாரா சொன்னது? எங்க காலேஜ் இருக்க கிளர்க் தான் மேடம் சொன்னாரு. கல்வியை வியாபாரமாக்கிட்டாங்க. அதுக்கு எங்கள மாதிரி அதிகாரிகளும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா முதல் காரணம் உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுங்க தான். ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ, காதலிக்கவோ பணம் சம்பாதிக்கவோ வயசு தேவையில்லை. ஆனா படிப்பு அப்படி இல்லை. படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும். உன்ன மாதிரி காசு கொடுத்து வாங்குற படிப்பு உனக்கு உதவாது, ஊருக்கு உதவாது. உன் ஃபியூச்சரை நினைச்சு உன்னை மன்னிச்சு விடுறேன். மரியாதையா உன் பணத்தை எடுத்து ஓடி போயிடு. உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? நீங்களா யாரு? மலைக்கோயில காணாங்க, அதான் தேடிட்டு வந்தோம். அந்த ஆத்தரிஞ்சா நாங்க தப்பிச்சோம். என்னடா இப்படி ஆயிடுச்சு? சாந்தலட்சுமி பேரை வச்சுக்கிட்டு பத்திரகாளி மாதிரி ஆடிட்டாடா அவ. அவளை விடுறா. எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரா அவன்? திருச்சியில இருந்துகிட்டு புதுக்கோட்டையில இருக்க அப்பனு போய் பயப்படுறான் பார். ரிலாக்ஸ் ஆவடா. ஹலோ. அதுக்கு இல்லடா, வந்த வேலையை முடியல, இப்ப என்ன பண்ண சொல்ற? வந்த வேலை முடியலையா? அதனால என்ன, சொந்த வேலையை பார்க்க வேண்டியதானே? மச்சான், பஸ்ஸுக்கு டிக்கெட் கிடைக்கலடா. இது டிக்கெட் கிடைக்கலையா? அப்புறம் எதுக்கு நான் 6 அடி இடத்துல இங்க இருக்கேன்? நம்ம கைவசம் சூப்பர் டிக்கெட் எல்லாம் இருக்கு. ஓகேன்னு சொன்னா புக் பண்ணிடலாம். என்ன நான் சொல்றது? என்ன யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் இமிடியேட்டா சொல்லுங்க. என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சண்டேடா. தனியா முடிச்ச சாந்தலட்சுமி மேடல அத மறந்துட்டோம் பார். வாரத்துல ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காகத்தானே ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. திருச்சி வந்த நீங்க திருப்தி இல்லாம திரும்பி போனா அப்புறம் நான் ஒருத்தர் இங்க இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? யோசிக்காம நம்பரை நோட் பண்ணுங்க. என் டயத்தை வேஸ்ட் பண்ணாம நம்பரை நோட் பண்ணிக்கங்க. என்ன செல்லா 9443332 நோட் பண்ணிட்டு சும்மா இருந்த அப்படியே கையோட காலை போடுங்க. கால் போட்ட கையோட பக்கத்துல இருக்கிற லாட்ஜ்ல ரூம போடுங்க. தங்கச்சிக்கிட்ட விவரமா சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்புறம் சண்டை போடாம சந்தோஷமா இருங்க. மாமாவுக்கு கொடுக்க வேண்டிய சீதனத்தை மறக்காம தங்கச்சிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. என்ன நான் சொல்றது? இந்த தொழிலை இவ்வளவு ஹைடெக்கா பண்றவனே இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். டேய், நம்ம ஊர்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண சொன்னடா. மச்சான், அவர் சொன்னபடி முதல்ல ரூம் போடுவோம். சண்டே குரூப் ஸ்டடி தான். என்னடா இன்னும் ஃபிகரை காணா? டேய், அவன் என்ன புரோக்கரா இல்ல டுபாக்குரா? டேய், அதுவாடா இப்ப முக்கியம். இன்னும் ஃபிகர் வரலையாடா? சுரேஷ், நீ போனை போடுறா. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ. யோ, என்னையா ஆச்சு? ரூம் போட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வெயிட்டான ஃபிகர் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே ஆகணும். பொண்ணு இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெயிட் அண்ட் see. வெயிட்டான ஃபிகர் வேணா வெயிட் பண்ண சொல்றான்டா. வா, அதுக்குள்ள பார் போயிட்டு வந்துருவோம். குஸ்ட் போனை போட்டு தான் அசிங்கமா திட்டலாம் அவனுக்கு. நான் போயிட்டு வரேம்மா. பார்த்து போயிட்டு வா. இந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். இனிமே நமக்கு நல்ல காலம் தான். போதும் போதும், நான் வரேன். ஏண்டா எல்லாருக்கும் வருஷத்துல 3 தடவை எக்ஸாம்னா உனக்கு 30 தடவை எக்ஸாம்னு சொல்லி பணத்தை எல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டேடா. அது மட்டுமாடா, வர்ற கஸ்டமர்ட்ட எல்லாம் ஏமையும் பாஸ் ஆயிருவான்னு சொல்லி வச்சேன். என் மானத்தை வாங்கிட்டேடா ராஸ்கல். இனிமேல் இந்த கடையை விட்டு எங்கேயும் போக கூடாது. இங்கே கடை. சரிப்பா, கல்லா பாத்துக்கிறேன். போடா, கல்லாவம்ல போய் வேணா குடிக்கிறவனுக்கு வாட்டர் பாக்கெட் உடச்சு கொடுத்துட்டு உள்ளே கடை போடா. ஏண்டா எனக்கு தான் கணக்கு வரல, விரல விட்டு கணக்கு போட்டுட்டு இருக்கேன். உன்னையாவது படிக்க வச்சு கம்ப்யூட்டர்ல புலியாக்கலான்னு பார்த்தா ஃபெயில் ஆயிட்ட வந்திருக்கேன். இந்த ஒரு வருஷம் மட்டும் பேசாத. உள்ள போ. உள்ள போய் பாத்திரத்தை சுத்தப்படுத்து. ஒரு வேலைக்காரன் சம்பளம் மிச்சம். எக்ஸ்கியூஸ் மீ டாட், வாட் ஐ சே? தூக்கி போட்டு மிச்சுங்க. இங்கிலீஷ் பேசுனே போவனே.
யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? யார கேட்கணும்? தாலி கட்ட போறவன் நான், என்ன கேட்கணும்? நீ சொல்லித்தான் பைக் வாங்கி கொடுத்தேன், நீ சொல்லித்தான் காலேஜில் சேர்த்தேன், நீ சொல்லித்தான் கம்ப்யூட்டர் வாங்கி தந்தேன். ஒரு புண்ணாக்கும் படல நீ. இப்போ நான் சொல்றது நீ கேளு. இவ சொல்றத கேட்கணுமா? என்னம்மா இதெல்லாம்? ஏன்பா டென்ஷன் ஆகுற? நான் பொண்ணை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உனக்கும் பிடிக்கும். பெரிய கிளாடி நீங்க. பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கணுமா வீட்டுல சேரு? நீ மட்டும் என்ன, உன் பொண்ணு கல்யாணத்தை 5 ஸ்டார் ஹோட்டலே வச்ச? உங்க வீட்டு மொட்டை மாடியில தானே வச்ச? என் வீடாவது பாக்கிறதுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கு, உன் வீடு எலி பொந்து மாதிரி இருக்கு. உள்ள போ. வேண்டாம் வேண்டாம், அவனுக்கு வேண்டாம். இவனுக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்தது தப்பு. ஒரே சொந்தக்காரங்களை பார்க்கும்போது தான் அவ சேட்டுன்ற ஞாபகமே நமக்கு வருது இல்ல? ஏய், சேட்டுல வித்தியாசமான சேட்டுறா. ஆளு கருப்பா இருக்கிற பத்தி இல்ல. அப்படி இப்படிமா புதுக்கோட்டையில பாதி இடத்த வாங்கிட்டான் அவங்க அப்ப. எல்லாம் கருப்பு பணம். நீ எழுந்திருப்பா. நீங்க என்ன எதுக்கு சொல்லி பாக்கவே இல்லையா? எழுந்துரு. என்னப்பா இதெல்லாம்? ஒரு பொறுப்பான அப்பாங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. எப்படி? ஒரு வயசு பையன் ஒரு வயசுல எதை ஆசைப்படுவான்னு அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு. எல்லாம் ஒண்ணுதானப்பா, அறிஞ்சு தெரிஞ்சுன்னு. இல்ல டிவி காம்பேருக்கு ட்ரை பண்றோம். இல்ல காம்பவுண்ட் சுவரை தாண்டி டைம் பார்த்து கரெக்டா புடிச்சு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணீங்க பாருங்க. யூ ஆர் கிரேட் அங்கிள் ஜி, யூ ஆர் கிரேட். எங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு வந்து வாச்சாம் பாரு ஒருத்தன் அப்பன். அப்படியா? எங்க அப்பா அவர் 60ஆம் கல்யாணத்தை பத்தி பேசுறாரு தவிர என் கல்யாணத்தை பத்தி பேச மாட்டார் சார். நீ பித்தளை பெருமாள் பையன் தானே? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? நிறைய பார்த்தாலே தெரியுதே, பித்தளை குண்டான கவுத்து வச்ச மாதிரி. உள்ள போய் ஏதாவது உருப்படியா பாருங்க. அவரே சொல்லிட்டாரு மச்சான், உள்ள 2 உருப்படி. நான் உருப்படியா ஏதாவது செய்யுங்கன்னா இவங்க உருப்படியா. என்னங்க என்னங்க இந்த வரேம்மா. என்னம்மா? என்னங்க இது? உங்க ஃப்ரெண்ட் சம்பந்தம் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு இன்ட்ரோ듀ஸ் நான் பண்ணுங்க. இன்ட்ரோ듀ஸ் பண்றேன், நீ அங்க போய் என்ன வேணும் கேளு. நான் போய் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? சாரி மிஸ்டர் சம்பந்தம், நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அப்புறம் நாளை யாருது மாப்பிள்ளை அழிச்சுட்டு வாங்க. மச்சான் கண்ணு தெரியுதா இல்லையா? பொண்ணு நினைச்சா ஐயர் கழுத்துல தாலி கட்டுறாது. षोडशैतानि नामानि यप्पडेतु पुण्यादिशि विद्यारम्भे वाकेशा प्रवेशे वर्गमेस्तथा अगजाननवत्मातो गजाननो अकर्णितो अनेकदन्तो भक्तानामेकदन्तौ उपास्महे स्वाहा ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके वाङ्कुन्दो शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते माङ्गल्यो तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे भद्रां शुभगे त्वं जीवरदां शतो. உட்காரலாமே. இந்தாங்க பால். பாலா இப்போ முக்கியம். உன்னை பார்க்கணும், உன் முகத்தை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா எனக்கு. நீ அழகா இருப்பேன்னு அம்மா சொன்னாங்க, அம்சமா இருப்பேன்னு அனிதா சொன்னா. அதையெல்லாம் நான் பார்த்தா தானே எனக்கு தெரியும். பொறுங்க, ஏங்க டென்ஷனா இருங்க. சேர்ந்து தப்பு பண்ணும்போது சந்தோஷமா இருந்தது, ஆனா அதே பொண்ண பொண்டாட்டிய பாக்கும்போது கோவமா வருது. என்னங்க நியாயம் இது? என்ன அப்படியே கழுத்து நெரிச்சு கொல்லணும்னு தோணுதா? அது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. புதுசா கல்யாணமான ஒரு பொண்ணு எங்க எப்போ எப்படி செத்தாலும் அதுல சம்பந்தப்பட்டவங்க
குடும்பத்தோட கம்மி எண்ண வேண்டி வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக நாங்க 4 பேர் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு நான் மட்டும் தண்டனை அனுபவிக்கணுமா? ஏன் அது தண்டனையா நினைக்கிறீங்க? செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நினைச்சுக்கோங்க. நியாயமா பார்த்தா பழி வாங்க கத்தியோட வர வேண்டியவ பால் சொம்போட வாழ வந்திருக்காளேன்னு சந்தோஷப்படணும். சம்பந்தப்பட்ட உங்களாலேயே என்ன ஏத்துக்க முடியலன்னா வேற எவனையா ஒருத்தனை ஏமாத்த என்னால மட்டும் எப்படிங்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சத்தம் போட்டு ஊரை கூப்பிட வேண்டிய நானே சைலண்டா வந்திருக்கேனா அது உங்களோட வாழதான்னு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கேவலம் நம்ம குடும்பத்துக்கு தானே. என்ன பொறுத்த வரைக்கும் இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்ல. ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. அம்மா, அப்பா, குடும்பம், கௌரவம்னு நிறைய இருக்கு. அத மறந்துடாதீங்க. ஐயோ, பேசிட்டு இருந்ததுல இத மறந்துட்டேன். எல்லாமே நீங்க தானே. உங்ககிட்ட வந்துட்டேன். எல்லாத்தையும் மறந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க அமைதியா இருக்கிறதையே நான் ஆசீர்வாதமா ஏத்துக்கிறேன். நீங்க என்னை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். குட் நைட். ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காதீங்க. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. பால் குடிச்சிட்டு படுங்க. பேசுங்க சார். நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு பதிலே பேசாம இருக்கீங்க. நல்லாருமா. எதுக்குமா இந்த சம்பிரதாயம்? சம்பிரதாயம் இல்ல மாமா, இது ஒரு சந்தோஷம். இப்படி நீ சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த பாரு, எனக்கு ஒருத்தன் பிறந்திருக்கான பிள்ளைன்னு. என்ன அப்படியெல்லாம் பார்க்காதடா. உன் பொண்டாட்டியை பாத்தியாடா? பெரியவங்களுக்கு எல்லாம் எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறத என் மருமகிட்ட இருந்து கத்துக்க. ஹாய் அண்ணி. ஹாய். வாசல்ல போட்டுருக்க ரங்கோலி சூப்பர். ராத்திரி நடந்த ஃபர்ஸ்ட் நைட் சூப்பரா? இதுல காட்டுற ஆர்வத்தை கொஞ்சம் படிப்புலயும் காட்டினா நல்லா இருக்கும். ஐயோ, நீங்க இருக்க தெரியாம பேசிட்டேன். ஆளு விடுங்க. நான் இருக்கிறதே உனக்கு தெரியாம போச்சா? சும்மா இருங்க. மருமகளே, ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கணுங்கிறத அவளுக்கு கத்து கொடு. அண்ணி, நம்ம அத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். யாரு? இருங்க மாமா, நான் எடுக்கிறேன். பாரு, போனை கூட எடுக்க விட மாட்டேங்கிறா. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, சுரேஷோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுறான். நீங்க யாரு? நான் அவர் வைஃப் பேசுறேன். சொல்லுங்க. பாருங்க, கடைசி வரைக்கும் உங்களை எங்க கண்ணிலே காட்டாம கல்யாணத்தையே பண்ணி முடிச்சிட்டான். ஆனா இன்னைக்கு முதல் வேலையா உங்களை பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டான். சுரேஷ் கிட்ட போனை கொடுங்க. ஒரு நிமிஷம். என்னங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லைன்ல இருக்காங்க. என்ன பார்க்கணுமா? வாங்க. ஹலோ. டேய், முதல்ல உன் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு நேரா சத்யா ஹோட்டலே கிளம்பி வா. எதுக்கு? உனக்கும் ஒய்ஃபுக்கும் சத்யா ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி ஒன்று கொடுக்கணும்டா. கிளம்பி வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டேய், மூஞ்சிலே குத்துவேன். உன்னோட ஒன்னா பழகிட்டு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பார்ட்டி கூட வைக்கலன்னா பாக்குறவன் அசிங்கமா நினைக்க மாட்டான். நினைக்கிறது என்ன? காரி துப்புவாங்கன்னு சொல்லு. பாரு, காரி துப்புவானா. உடனே கிளம்பி வா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். சுரேஷ், என்னடா கட் பண்ணிட்டான்டா, வர முடியாதுங்கிறான். சரி விடு, வந்த வேலையை கவனிப்பாங்க. எங்கடா போற? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வரேன். ஆமா, லண்டனுக்கு பிளைட் பிடிக்க போறாரு. பெரிய இந்த பேசாம இருங்க. ஏன்பா, கல்யாணம் அடுத்த நாளே தனியா வெளியில போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நினைக்கிறது என்ன? காரி துப்புவாங்க. இந்த பாருடா, இனிமே நீ எப்ப வெளியில போனாலும் மருமகளையும் கூட்டிட்டு தான் போனோம். சந்தியா? நான் ரெடி மாமா. எனக்கு கூட கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். பத்திரமா கூட்டிட்டு பாப்பா. போயிட்டு வாமா. வாங்க.
ஏன் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிறான் உன் புள்ள? ஆந்திரால சிலுக்குனூர் பேட்டைன்னு ஒரு இடம்டா. அங்க போனோன்னு வையேன், எண்ணெயாலேயே உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே நீவி விடுவாங்கடா. அனுபவம். அங்க பாருடா சுரேஷ். டேய், பார்ட்டிக்கு வாடான்னு கூப்பிட்டதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க என்னடா பண்ணிக்க நிக்கிற? சும்மா கிஃப்ட் வாங்கலான்னு வந்தேன். உன் வைஃபுக்கா? ஆமா. டேய், சந்தோஷமான விஷயம் தானே, அதுதான் டென்ஷனா இருக்க. என்ன சுரேஷ், ஒய்ஃபுக்கு கிஃப்ட் வாங்கணுங்கிற, அது எப்ப வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு. யாரா அது? சூப்பரா இருக்குது மச்சான். ஃபிகர் பேக்லயே இப்படி இருக்க, ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கணும்டா. டேய், இந்த ஃபிகர் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குடா. எங்கேயோ இல்லடா, மஞ்சள் கலர் சாரி, இன்டர்வியூ பார்ட்டி. அப்ப விட இப்ப சூப்பரா இருக்குல்ல? டேய், கல்யாணம் ஆயிடுச்சுடா. மச்சான், எவனோ ஒரு இழுச்சவன் மாட்டிட்டு இருக்கான் பாரு. நான் வேணா போயிட்டு நைஸா பேசி இந்த சண்டைக்கு உசல் பண்ணிடுவேன். வேணாடா, பாவம்டா. டேய், உனக்கு என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க பேச்சுலரு, எங்களுக்கு வேணும். சுரேஷ் சொல்றது சரிதானடா, வேணாண்டா. டேய், என்னடா சரி சொல்லிட்டு யாரா அவன்? அத விடுறா மச்சான். அவ எப்படி இங்க வந்தா, அவ எங்க இருக்கா, அவ ஹஸ்பண்ட் யாரு, இந்த மேட்டர் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அப்புறமா குரூப் ஸ்டடீஸ்க்கு ட்ரை பண்ணுவோம். ஏன் சுரேஷ், அவளுக்கிட்ட அன்னைக்கு நாம எல்லாம் அப்படி இப்படிமா நடந்துகிட்டமே, எல்லாத்தையும் மறைச்சிட்டு தானே அவ புருஷனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருப்பா? மச்சான், சூப்பர் ஐடியாடா. இத வச்சு அவளை மிரட்டியே இந்த சண்டேக்கு கரெக்ட் பண்ணிருக்க. சுரேஷ், நீ கட்டாயம் அதுல கலந்துக்கிற, ஓகேவா? வேணாண்டா, எதுக்குடா வம்பு? அவளுக்கு கல்யாணம் வேற ஆயிருக்கு, அவ புருஷனுக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் சொல்றேன். வாங்கடா, வாங்கடா. சொல்றேன் நீ இல்ல மச்சான், பரவாயில்ல வா. நல்லா ஃபிகரா சொல்ற கேள்றா, இல்ல கரெக்ட் பண்ணலாம்டா, அதுக்கு தானே நான் சொல்றேன். ஹலோ சுரேஷ், நான் சீதா பேசுறேன்டா. சொல்றா. ஒண்ணும் இல்லடா, நேத்து நாங்க பார்ட்டி கூப்பிட்டோம், நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டல, அதனால நாங்க 3 பேரும் உன் ஒய்ஃபை பாக்குறதுக்கு உன் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். நீ முதல்ல வந்து கதை தர. அடடே, என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான் வந்திருக்கோம். என்ன காரணம்? பின்ன என்னப்பா, சுரேஷ்க்கு ஒரு அசிங்கமான பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. எவன் சொன்னா? என் மருமக தங்கண்டா. நீங்க உங்க மருமகளை பாத்துட்டீங்க, அதனால சொல்றீங்க. நாங்க என்ன பாக்கல, வேற என்ன சொல்றது? பாக்கணும், அவ்வளவுதானே. வாங்க வாங்க, என் மருமகளை நான் காட்டுறேன். பாத்தியா யார் வந்திருக்கான்னு? ஏண்டா, கல்யாணம் ஆன உடனே உன் பொண்டாட்டி உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டாமா? என்னடா நீ? சந்தியா, என்ன இல்லப்பா லொல்லப்பான்னு. சந்தியா, உன் புருஷனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, குடிக்கிறதுக்கு மோரோ கூல் ட்ரிங்க்ஸ் சீக்கிரம் கொண்டு வா. உட்காருங்க. சரி சரி, கடை திறக்கிறது நேரம் ஆயிடுத்து, இருந்து சாப்பிட்டு போங்க. டேய், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கவனி. ஆமா. டேய், நீ எங்க போற? காஃபி எடுத்து வந்துடுறேன்டா. ஏய் பாருடா, பொண்டாட்டி என்ன தாங்க நான் உட்கார்றேன். இல்லடா, அது வந்து உட்கார்றா, நாங்க வந்ததே ஒய்ஃபை பாக்கிறதுக்காக தான். இருக்கடா, காஃபி எடுத்து வந்துடுறேன். நாங்க நீ பார்த்தே ஆகணும். என்னமா இப்படி இருக்க? சுரேஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ. சரிங்க அத்தை.